இங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்கூல்ல லூசி ஜாயின் பண்ணியிருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட்ல சிரிக்கிற டெஸ்ட் நடக்குது. அதுல ஒரு பொண்ணு அழகா சிரிக்கும்போது அவளோட தலைக்கு மேல கோல்டன் ஸ்டார் தோன்றுது. இதுக்கு மீனிங் என்னன்னா, அவ இந்த டெஸ்ட்ல ஃபுல் மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டான்னு அர்த்தம். அப்போ லூசியும் என்னடா இது ஸ்கூலு அப்படின்னு புரியாம முழிக்கிறா. அப்போ ப்ரொஃபசர் இந்த ஸ்கூல்ல 3 டைம் ஃபெயில் ஆறவங்க அனிமலா மாத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஷாக்கான லூசியுமே வேற வழி இல்லாம மிரர் எடுத்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அவளோட தலைக்கு மேல நிறைய கரு மேகங்கள் சூழ்ந்து ஃபெயில் அப்படின்னு காமிக்குது. ப்ரொஃபஸருமே அத பார்த்துட்டு, "நீ இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்ட" அப்படின்னு சொல்றாங்க. அதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவளோட ஃப்ரெண்டு கிர்க் அப்படிங்கிறவனும் கையில ஒரு சின்ன காயம் தான் ஏற்பட்டிருக்கும். அதனாலேயே அவன் அந்த கேம்ல ஃபெயில் ஆயிருப்பான். அதனால லூசிக்கு அந்த ஸ்கூல பார்த்து பயம் வர ஆரம்பிக்குது. அப்போதான் செகண்ட் பீரியடுமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த பீரியட்ல காட்டுக்குள்ள எப்படிலாம் சர்வே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்க்கறதுக்கே வித்தியாசமா ட்ரெஸ் போட்டிருக்க அந்த ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, பார்க்கறதுக்கே அழகா இருக்கிற ரோஜாக்கள் எல்லாமே மனுஷங்கள சாப்பிடக்கூடியதுன்னும், சோளக்காட்டு பொம்மைகள் எல்லாமே நைட் ஆனா அரக்கர்களா மாறிடும்னு சொல்றாரு. பாக்குறதுக்கே நல்லது மாதிரி இருக்கிற எல்லாமே ஆபத்தானதுங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. அப்போ கெர்க்கு அவனுக்கே தெரியாம ஒரு பூ அவனை கடிச்சிருது. உடனே இவன் பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறான். இதனால இவன் இந்த டைம் ஃபெயில் ஆயிடுறான். அடுத்ததா குதிரையில அவன் போகும்போது மரத்துல மோதி கீழே விழுந்துடுறான். லூசி ஷாக் ஆகி வேகமா ஓடி வரான். ஆனா கெர்க்கு 3 டைம் ஃபெயில் ஆனதுனால அவனை சுத்தி நிறைய புயல் உருவாகுது. லூசியும் அவளால எதுவுமே பண்ண முடியாம பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல சுழல் காத்தும் அவனை அப்படியே தூக்கிட்டு போயிருது. அடுத்ததா 3வது பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு குளத்துக்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, அந்த குளத்துல இருக்கிற மீன்கள் கிட்ட உங்களோட விருப்பங்களை சொல்லுங்க. அது உங்க விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது லூசி மட்டும் அவளோட ஃப்ரெண்டு கெர்க்க பத்தி நினைச்சுக்கிட்டு இருப்பா. இந்த ஸ்கூல் அவனை என்ன அனிமலா மாத்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறா. அப்போ ஒரு பொண்ணு ரொம்ப ஆர்வமா ஓடி வந்து அந்த குளத்தை தொடுறா. அப்போ அந்த குளத்துல இருக்கிற எல்லா மீன்களுமே அவ மனசுல நினைச்ச அவளோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட காமிக்குது. அடுத்ததான் அந்த ப்ரொஃபசர் லூசியோட ஆசையை அந்த மீன்கள் கிட்ட கேட்க சொல்லி சொல்றாங்க. அப்போ லூசி உண்மையிலே இந்த மீன்களால ஆசைகளை நிறைவேற்ற முடியும்னா ஃபெயில் ஆகி அனிமலா மாறின ஸ்டூடெண்ட்டை மறுபடியும் மனுஷங்களா மாத்தணும் அப்படின்னு ஒரு ஆசையை கேட்கிறா. அடுத்த செகண்டே அந்த குளத்துக்குள்ள ஒரு பெரிய சுழல் உருவாகுது. உடனே அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்போ நிறைய மீன்கள் அவளோட கையை டைட்டா புடிச்சுக்குது. அந்த மீன்கள் எல்லாமே ஒரு பொண்ணா மாதிரி அந்த குளத்துல இருந்து வெளியே கரைக்கு வருது. 100 வருஷமா குளத்துக்குள்ள அனிமலா மாறின பொண்ணுன்னு தெரியுது. லூசி கடைசியில அவளோட சாபத்தை நீக்கி அவளை காப்பாத்திடுறா. இந்த மாதிரி நிறைய மூவி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.